அனைவருக்கும் வணக்கம். நான் சிவசுந்தரி பிரபாகரன், சமூக நலம்புரி அமைப்பின் இணைப்பாளராக செயல்பட்டு வருகின்றேன். எமது சமூக நலம்புரி அமைப்பானது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிவு செய்ய அனைவருக்கும் வணக்கம். நான் சிவசுந்தரி பிரபாகரன், சமூக நலம்புரி அமைப்பின் இணைப்பாளராக செயல்பட்டு வருகின்றேன். எமது சமூக நலம்புரி அமைப்பானது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்டு கடந்த 30 வருடங்களாக தொடர்ச்சியான மனிதநேய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றது. அதில் ஒரு அங்கமான திரகவடியார் மகளிர் இல்லம் 1997ஆம் ஆண்டு திரு சர்க்கினீஸ்வரன் அவர்களால் நிறுவப்பட்ட திரகவடியார் மகளிர் இல்லம் எமது அமைப்பின் முதன்மை திட்டமாக வளர்ந்து வருகின்றது. இந்த இல்லத்தின் மூலம் 150க்கும் மேற்பட்ட சிறுமிகள் கல்வி பயின்று வாழ்வில் நிலை பெற்று பலரும் தொழில் வாய்ப்பு பெற்றுள்ளனர். தற்போது இந்த இல்லத்தில் 47 சிறுமிகள் பாதுகாப்பாக பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். அவர்களது கல்வி, உணவுடை, மருந்து தேவைகள் உள்ளிட்ட அனைத்து தேவைகளையும் 2008ஆம் ஆண்டு முதல் ஆஸ்திரேலிய மகளிர் இல்ல முழு அனுசரணையுடன் எமது அமைப்பின் வழியாக வழங்கப்பட்டு வருகின்றது. அடுத்து இந்த தொழிற்பயிற்சியினை இல்லத்தில் தங்கியிருந்து கல்வி பயின்ற பிள்ளைகளின் நோக்கம் கருதியும் பிரதேசத்தில் உள்ள இளைஞர் யுவதிகளின் நன்மை கருதியும் தொழிற்பயிற்சிகளை வழங்கும் முகமாக விவேகானந்தா தொழில்நுட்ப கல்லூரியும் செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. இதன் மூலம் கணனி, தையல் போன்ற தொழில்நுட்பங்களின் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இவர்களின் துறைத்திறனை வளர்த்து தங்கள் வாழ்வில் தங்கிய நிலையில் இருந்து திறந்த வாய்ப்புகளுக்கு வழிவகுப்பு நோக்கில் இது செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அடுத்து எமது நிறுவனத்தினால் பல்வேறுபட்ட வாழ்வாதார உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. வறுமை கோட்டிற்குள் வாழ்கின்ற பல்கலைக்கழகத்திலும் அடுத்தது உயர்தரம் படிக்கின்ற மாணவர்களுக்கான மாதாந்த உதவித்தொகையை வழங்கி வருகின்றோம். அத்துடன் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கான சுயதொழில் கடன்கான உதவியினை நாம் ஊக்கத்தொகையினையும் வழங்கி வருகின்றோம். அத்துடன் தனிமையில் வாழ முதியோர்களுக்கு மூக்கு கண்ணாடிகளையும் இலவசமாக வழங்கி வருவதுடன் அவர்களுக்கு கண் பரிசோதனை செய்யப்பட்டு கண் வில்லைகள் பொருத்தி சத்திர சிகிச்சையும் எமது நிறுவனத்தினூடாக நாம் வழங்கி வருகின்றோம். இத்திட்டங்களுக்கு அனைத்துக்கும் எமக்கு ஆஸ்திரேலியா மகளிர் இல்லம் உதவிகளையும் ஒத்தாசைகளையும் வழங்கி வருகின்றது பெருமைக்குரிய விடயம். அத்துடன் இயற்கை அனர்த்தங்கள் எமது பிரதேசத்தில் ஏற்படுகின்ற வேளையில் நாம் திடீர் நிவாரண உதவிகளையும் வழங்கி வருகின்றோம். உலர் உணவுப் பொருட்கள் போன்றவை வழங்கப்பட்டு வருகின்றன. அடுத்தது எமது நிறுவனத்தின் விவேகானந்தா பூங்கா நிறுவப்பட்டு சிறுவர் பாதிக்கான விளையாட்டு உபகரணங்களும் பொருத்தப்பட்டு எதிர்காலத்தில் நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு இருக்கின்றோம். அத்துடன் பல்வேறுபட்ட மனிதாபிமான பணிகளை நாம் முன்னெடுத்து வருகின்றோம். அதில் சிலவற்றை நாம் குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றோம். பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கு சுயதொழிலை நாம் பொறுத்து அவர்களையும் சுயதொழில் ஈடுபட்டு தங்களது பிள்ளைகள் கல்வி நலனில் ஈடுபடுத்தி அவர்களுக்கான உதவிகளையும் வழங்கி வருகின்றோம். அத்துடன் எனது பிரதேசத்தில் வாழ்கின்ற அனைவரும் தொழிற்பயிற்சியினை ஒரு நோக்குடன் நாம் தொழிற்பயிற்சியினையும் வழங்கி வருகின்றோம். எமது அமைப்பின் அனைத்து திட்டங்களுக்கும் சமூக சேவைகளுக்கும் ஒரு திட்டமிடல் நிர்வாக குழு வழிகாட்டியாகவும் கண்காணிப்பாகவும் இருந்து வருகின்றது. இந்த பணிகளில் குறிப்பாக ஆஸ்திரேலியா சிட்னி முருகன் ஆலயம், அதன் உறவுகள், நன்கொடை அளிப்பவர்கள் தொடர்ந்து ஆதரவையும் அனுசரணையையும் வழங்கி வருகின்றனர். இவர்களின் கருணை மிகு பங்களிப்புக்காக எங்களின் நிறுவனத்தின் சார்பாக என் தனிப்பட்ட நெஞ்சார்ந்த நன்றியையும் இவ்விடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் எம்மை வழி நடத்துகின்ற ஆஸ்திரேலியா மகளிரினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று எமக்கு உதவி ஒத்தாசைகள், நிதி உதவிகளை வழங்கி வருகின்ற அனைத்து புலம்பெயர் உறவுகள் சங்கங்கள் அனைவருக்கும் நான் இவ்விடத்தில் என் சிறந்தாழ்த்தி நன்றி தெரிவித்துக் கொள்வதுடன் இதே உறுதியுடனும் அர்ப்பணித்து எமது சேவைகளை எதிர்காலத்தில் வெளிப்படுத்தி செய்வதற்கு உள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துக்கு வந்த பிறகுதான் கூட இதில் ஒரு கூடுதலான ஒரு திருப்தி ஒன்று வருது என்று சொன்னா இந்த பயனாளி என்று சொல்லப்படுறாக்களை சரியான முறையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கு.
எங்களுக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் கட்டாயம் நன்றியாக இருக்கணும். அந்த வகையில் சமூக நலம்புரி அமைப்பு கூடாக ஆஸ்திரேலியா சிட்னி முருகன் ஆலய உறுப்பினர்கள்ற பங்களிப்போட இந்த கைங்கரியம் நடந்திருக்குது. உண்மையிலேயே இது ஒரு பாராட்டத்தக்க ஒரு விடயம். என்னென்னு சொன்னால் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் மெட்டாக்களுக்கு கொடுக்கணுமன்ற ஒரு எண்ணம் எல்லாருற மனசுலையும் இருக்கிறதில்ல. அந்த வகையில் இந்த கைங்கரியத்தை செய்த அந்த ஆஸ்திரேலியா சிட்னி முருகன் ஆலய உறுப்பினர்களுக்கு இந்த இடத்துல மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்படி பலர் எங்களுக்கு தெரியாமல் சில தேவைகளோடு, அதாவது ஒரு அத்தியாவசியமான தேவைகளோடு இருக்கிறாங்க. அப்படியான ஆட்களுக்கு மேன்மேலும் அவங்க இந்த உதவியை செய்ய வேணும் என்றும் இந்த இடத்துல அன்பாகவும் வினயமாகவும் கேட்டுக்கொள்கிறேன். சில விடயங்கள் என்னென்னு சொன்னால், இப்போ இதில் உங்களுக்கு கூடுதலாக ஒருத்தர் வெள்ளம் வந்திருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணம் உண்மையாக போகிற தோணா அங்கேயோ இடத்துல மறிபட்டுருக்கு. அதுகள் கட்டாயம் சீர் செய்யப்பட வேணும். முடிஞ்ச வகையில் நாங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு எங்களோட அபிவிருத்தி திட்டத்துக்குள்ளே நாங்கள் இதை உள்வாங்கி அதை செய்கிறதுக்கு யோசிக்கிறோம். மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற ஒரு ஆட்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உதவி, அதாவது அந்த உதவியை நீங்கள் பெருமையாக சொன்ன இந்த பயனாளியே நான் இந்த இடத்துல வாழ்த்துறேன். நிச்சயமாக கடவுள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு முருகன் மூலமாக இந்த உதவியை செய்யுறேன். நிச்சயமாக இன்னும் கடவுளுக்கு தெரியும் அப்போ என்னத்தை எப்படி செய்யணும் என்று. அந்த வகையில் இந்த கலியுக கந்தன் தான் உங்களுக்கு இந்த உதவியை செய்திருக்கிறேன். அது எல்லாம் வல்ல இறைவனுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நான். இந்த அருமையான நாளில் எமது சமூக நலம்புரி அமைப்பினால் ஆஸ்திரேலியா சிட்னி முருகன் சைவ மன்றத்தின் நிதி ஆதரவுடன் நிர்மாணிக்கப்பட்ட மலசல கூடங்களை கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மண்முனைப்பேட்டு பிரதேச செயலாளர் மதிப்புக்குரிய திருமதி தர்சன கௌரி தினேஷ் அம்மணி அவர்களையும் ஏனைய அவருடன் சார்ந்த அரச உத்தியோகத்தர்களையும் எமது நிறுவனத்தின் தலைவர் மற்றும் இல்ல முகாமியாளர், எமது சேவையாளர், பயனாளி அனைவர்களையும் நான் வருக வருகென வரவேற்கின்றேன். நாம் மண்முனைப்பேட்டு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள 4 கிராமங்களுக்கு தெரிவு செய்து பயனாளிகளுக்கான 4 மலசல கூடங்களை நிர்மாணித்திருக்கின்றோம். இதற்காக நாம் 9,26,011 ரூபாய் செலவு செய்துள்ளோம். இத்திட்டத்திற்காக நிதி உதவி வழங்கிய ஆஸ்திரேலிய சிட்னி முருகன் சைவ மன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் நாம் நன்றியினை எமது நிறுவனத்தின் சார்பாக தெரிவிப்பதுடன் அவர்களின் மனிதாபிமான பணிகள் எமது நிறுவனத்துடன் தொடர வேண்டும் என்ற இறைவனின் ஆசையை வேண்டி எம்மை நல்வழிப்படுத்துகின்ற அனைவருக்கும், இத்திட்டத்தில் பயணித்த அனைவருக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.